எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்த விதி நாடகத்தில் சரிதானா? பாருங்களா, நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், ஒரு கல்பன்றது 5000 வருஷம். அது 4 யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம்னு. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் தான் இந்த சனாதன தர்மம் இருந்தது. அந்த டைம்ல வேற எந்த தர்மமும் கிடையாது. அப்படின்னா இஸ்லாம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி இப்படி நிறைய சொல்றோம் இல்லையா, இசங்கள்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் சத்தியுகம் திரேதாயுகத்துல கிடையாது. துவாபர கலியுகத்துல தான் இந்த பாக்கி இசங்கள் எல்லாம் வருது. கேள்வி என்னன்னா, மொத்தம் 5000 வருஷம் தான். 2500 வருஷம் சனாதன தர்மத்துக்கே கொடுத்தாச்சு. அடுத்த 2500 பாக்கி எல்லா தர்மங்களும் வந்து போற மாதிரி இந்த நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விதி சரிதானா? இந்த ஆங்கிள் இந்த வீடியோவை நம்ம அப்ரோச் பண்றோம். இதை பத்தி எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அதுதான் இந்த வீடியோட தாட். ஓகே, நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த நாடகத்தோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்பமே, இந்த டிசைனே, டிராமாவே என்னன்னா, பாரதத்தின் எழுச்சி, பாரதத்தின் வீழ்ச்சி, அவ்வளவுதான். இன்னைக்கு பூமியில 200 நாடு இருக்கலாம். பாக்கி இருக்கிற நாடுகளை வச்சு இல்லை இந்த கதை. பாரதத்தின் எழுச்சியும் பாரதத்தின் வீழ்ச்சி தான். நீங்க டிராமா ஒழுங்கா பாத்தீங்கன்னா, அப்படி பார்க்கும்போது இது கரெக்டா இருக்கும். இந்த நாடகம் ரொம்ப பர்ஃபெக்டா தான் செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன், பியூட்டி பாருங்களேன். இந்த நேரத்தில் நம்ம கலியுகத்துல கடைசியில் இருக்கோம், 2024 இருக்கும். இந்த வீடியோ போடும்போது இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி உலகத்தில் ஒரு 200 நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு நாடு 100க்கு 100 சனாதன தர்மம் ஃபாலோ பண்ற நாடு அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா இப்போ இல்லை. நிறைய கிறிஸ்துவ நாடுகள் இருக்கு. அவங்க நாட்டே அப்படியே சொல்லுவாங்க, நாங்க கிறிஸ்துவ தர்மத்தை தான் ஃபாலோ பண்றோம், விருப்பம் தான் தங்கிக்கங்க, இல்லைன்னா நீங்க வேற நாடுக்கு போயிடுங்க. இதே மாதிரி இஸ்லாமியர் நாடுகள் அப்படின்னு இருக்கு பூமியில. இந்த சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க தான் இன்னைக்கு அவங்களை ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஹிந்துக்குன்னு சொல்லி ஒரு நாடு இருக்கான்னா இல்லவே இல்லை. இப்போ பாரதத்துல 140 கோடி இருக்குன்னு வச்சுக்கலாம். 80% ஹிந்துன்னு சொல்றாங்க. ஆனா இது பாரதம் ஹிந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இல்லை. அது என்ன பேர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படின்ற பேர்ல தான் இருக்கு. டிபெட், நேபாள் இதெல்லாம் ஹிந்து நாடுன்னு சொல்றாங்க. அங்கேயும் இந்த மாதிரி தான் அதிகமான ஜனத்தொகை ஹிந்துக்கள் தான். ஆனா அதுவும் செக்குலர் என்ற பார்வையில தான் பாக்குறாங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த கலியுகத்துல கடைசியில பாத்தீங்கன்னா ஹிந்து நாடு அப்படின்றதுக்கு, சனாதன தர்மத்துல ஹிந்து, ஆக்சுவலா ஹிந்துன்றது வே ஆஃப் ரிலீஜன், அவ்வளவுதான். எப்படி வாழணுன்ற வே ஆஃப் லைஃப் தான், வாழ்க்கை வாழ்றதுக்கான கோட்பாடு தான். அது ஒரு ரிலீஜன் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தர்மம், அவ்வளவுதான். ரிலீஜன்றது என்னன்னா, ரிலீஜனோட டெஃபினேஷன் படி அது துவக்கி வச்ச ஒரு ப்ரொஃபெட் இருக்கணும். எப்படி கிறிஸ்டியானிட்டிக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு புக் இருக்கணும், பைபிள் மாதிரி. ஓகே, அவங்க போய் கும்பிடுறதுன்னு ஒரு இடம் இருக்கணும், சர்ச் மாதிரி. அதே மாதிரி ஒரு தர்மத்துக்கும், சரியா? ஆனா ஹிந்து தர்மத்துக்கு அப்படிலாம் கிடையாது. கும்பிடுற கடவுளே நிறைய கும்பிடுறாங்க. 33 கோடி தேவதைகளே கடவுள்னு நினைக்கிறாங்க. ஓகே, புக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் படிக்கிறாங்க, ராமாயணம் படிக்கிறாங்க, வேதங்களை படிக்கிறாங்க, உபனிஷத்தை படிக்கிறாங்க. அதுக்கே ஏகப்பட்ட டெக்ஸ்ட். கோயில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறாங்க, குருத்வாராக்கு போறாங்க. குருத்வாரா வேற ஒரு வழிபாடு தான். ஆனால் கோயிலே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில்னு இருக்கு, முருகர் கோயில்னு இருக்கு, எக்கச்சக்க சாமிக்கு எக்கச்சக்கமான கோயில். ஸோ ஒரு குறிப்பிட்ட டெஃபினேஷன் கிடையாது ஹிந்து தர்மத்தில், சரியா? அப்போ இந்த டிராமா சரியாக உருவாக்கப்பட்டது எப்படி நான் சொல்றேன்னா, சத்தியுகத்திலே சனாதன தர்மம் மட்டும்தான் இருந்ததா? துவாபர கலியுகத்தில் சனாதன தர்மம் கிடையாது. 50-50. பாக்கி எல்லா தர்மத்துக்கும் எப்படின்னா, அது தோற்றுவிச்ச நாள்ல இருந்து, துவாபரிகத்துக்கு அப்புறம் தான் இஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் தான் புத்திசம் வருது, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டன். தோற்றுவிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. காணாம போயிடுச்சுன்னு இல்லவே இல்லை. ஆனா சனாதன தர்மம் காணும். ஏன்னா அது தேவதைகளோட தர்மம். தேவதைகள்னா தெய்வீக குணமுள்ள மனிதர்களோட தர்மம். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை ஆத்மான்ற புரிதல்ல இருந்ததுனால அங்க சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அங்கேயும் என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க கோயில்கள் கிடையாது. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் கோயில்கள் கிடையாது. அங்க ஒரு வழிபாடு கிடையாது. அங்க சிவனை கும்பிட்டாங்கன்னு கிடையாது. துவாபரிகத்துக்கு அப்புறம் தான் யார் எப்போ ஆத்மா 12 கலைக்கு கீழே வந்துட்டாங்களோ, தன்னை உடல்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஈடுபட ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க அந்த சனாதன தர்மம் அப்படின்றத மிஸ் பண்ணிட்டாங்க. தேவதை தர்மத்துக்கு சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க காலப்போக்கில் அவங்களே தங்களை ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டாங்க.
ஹிந்துஸ்தானத்துல இருக்கவங்க ஹிந்து ஹிந்து மகா கடல் இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் ஓஷன்ல இருந்து ஹிமாலயாஸ்க்கு இடையில வாழக்கூடிய மக்கள்லாம் ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க அதுக்கு. சரியா? ஸோ இந்த நாடகம் பர்ஃபெக்டாக தான் முடிவு செய்யப்பட்டிருக்கு. பாக்கி எல்லா தர்மங்களும் ஒரு ப்ரொஃபட்னால வந்தது. எப்படி நம்ம சொன்ன ஜீசஸ் கிரைஸ்ட்னால கிறிஸ்டியானிட்டி வந்தது இல்லையா? இஸ்லாமுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபட் இருக்காரு, புத்திசமுக்கு வந்து புத்தர் இருக்காரு, சித்தார்த்த என்னக்கூடிய புத்தர். கரெக்டா? ஸோ இப்படி ஒரு தர்மத்துக்கும் ஒரு இசமுக்கும் வந்து ஒரு தோற்றுவிப்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு, அதாவது ஒரு ப்ரொஃபட்னு சொல்றோம். இந்த ப்ரொஃபட் கடவுள் கிடையாது. கரெக்டா? ஆனா சனாதன தர்மம் ஸ்தாபிச்சது கடவுளே தான். ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது. அவர் உருவாக்கின அந்த தர்மம் தான் சனாதன தர்மம். சத்தியகோதிலும் திரேதாயுகத்திலும் இருந்தது. என்னைக்கு அந்த ஆத்மாவோட கலை குறைஞ்சதோ அவங்க வந்து ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க. அதே சிவனை வந்து பக்தியில சோம்நாத் கோயில் வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் பக்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பக்தி டைலூட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன? பிரம்மா விஷ்ணு சங்கரை கும்பிட ஆரம்பிச்சாங்க. பஞ்ச தத்துவங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதையும் கடவுள் நினைச்சு வருண பகவான் வாயு பகவான் என்ற பேர்ல கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஜாதக கட்டத்தில் இருக்க நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது, இது எல்லாமே கடவுள் நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த தத்துவத்தை கும்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி அப்படியே டைலூட் ஆகி எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, எங்க தாத்தாவை கும்பிடுறேன், பாட்டியை கும்பிடுறேன், அப்படி வீட்டில் இறந்து போனவங்க போட்டோலாம் வச்சு கூட அவங்களையும் கும்பிட ஆரம்பிச்சாங்க. கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படி பயங்கரமா டைலூட் ஆகி போனது வந்து இந்த ஹிந்து தர்மம். சரியா? அப்ப இந்த நாடகத்தோட விதி கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான். ஏன்னா டிராமா வந்து இதுதான், பாரதத்தின் எழுச்சி பாரதத்தின் வீழ்ச்சி தான். அதனால இந்த நேரத்துல பரமாத்மா என்ன பண்றாருன்னா, கலியுகத்தினோட உச்சத்துல இருக்கு. அவரோட இது வந்து ஒரு கல்பம். இந்த கல்பம் வந்து இன்ஃபினிட்டா சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இது மாதிரி எத்தனையோ கோடி வாடி நடந்து முடிஞ்சிச்சு, இனி ஒரு அடி நடந்துன்னு இருக்கு. அவ்வளவுதான். அவ திரும்பியும் நம்ம கலியுகத்தோட கடைசியில் வந்திருக்கோம். கலியுகம் முடியணும், சத்தியுகம் வரணும். கலியுகம் வந்து உச்சகட்ட நரகம், சத்தியுகம் வந்து உச்சகட்ட சொர்க்கம். ஸோ நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாறணும். அப்படின்னு என்ன? எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்காதவர்களா இருக்கணும். நம்ம 63 ஜென்மமா இந்த காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசி ஈடுபட்டதுனால செய்த பாவங்களை வந்து மன்மனா பவ, தன்னை ஆத்மாவின உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்து ஆத்மாக்க பாவத்தை எரிக்கணும். யாரெல்லாம் எரிக்கிறாங்களோ 100க்கு 100 பாருங்களேன். வீட்டுக்கு போகணும்னா தூய்மையா இருக்கணும். பாருங்களேன், வீட்டுல இருந்து நம்ம வரும்போது தூய்மையா தான் வந்தோம், அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது தூய்மையா தான் ஆகணும். அதோடைய பிராக்டிஸா இப்ப நடந்துட்டு இருக்கு. உலகத்துல மக்கள் வந்து 2 டைப் பண்றாங்க. ஒன்னு வந்து மன்மனா பவ, தன்னை ஆத்மாவின உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்து பாவத்தை அழிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ராஜயோகிகள் அவங்க அப்படி ஈஸியா பண்றாங்க. உலகத்தில் இருக்க பாக்கி எல்லாருமே உடல்ல நோய் வந்து அனுபவிக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள் சொல்லுது. அந்த வழியை தான் பாக்கி எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இப்போ ராஜீவ்கள் எல்லாருமே வந்து வெறும் மன்மனாபாவம் பண்றாங்களான்னா பர்சன்டேஜ் மாறும். 60, 40, 70, 30ன்ற மாதிரி. அது அதிகமாக மன்மனாபாவில் பாதை அழிச்சுக்கிறாங்க, பாக்கி உடலில் அனுபவிச்சுக்கிறாங்க. ரொம்ப புத்திசாலியாருன்னா 90-95% வந்து நினைவிலே அழிச்சுக்கிட்டு பாக்கி 5%, 10% வந்து உடலில் அனுபவிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களாம் புத்திசாலிகள் ட்ராமா படி. சரியா? ஸோ நான் இந்த கேள்வி இந்த தாட்டில் தான் யோசித்தேன். எப்படா அது சனாதன தர்மம் மட்டும் 2500 வருஷம், அடுத்த 2500 வருஷம் பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாம் இருக்கிற தர்மத்தில் வந்து சனாதன தர்மம் வேல்யூ இல்லை. பாருங்களேன், இப்போ பாரதத்தில் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் வந்து ஹிந்துன்ற பேரில் இருந்தால் கூட இது ஹிந்து நாடு கிடையாது. உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, இது ஹிந்து நாடுன்னு வச்சுக்க முடியுமா? நம்மளே டிக்ளேர் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ட்ராமா அப்படிதான் இருக்கு. ஸோ எப்போ இது உச்சகட்ட நரகம் ஆகுதோ பரமாத்மா இந்த ட்ராமாவை முடிச்சிருவார். அப்படின்னா என்ன? ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடும். அது எப்படி வரும்? அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் சண்டை வரும். இவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்துமா டமண்டிமெண்ட் அடிச்சு எல்லா கண்டத்திலும் தண்ணியில் கொண்டு வந்துருவாங்க. பாரதத்தில் டெல்லியில் மட்டும் ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. அங்கிருந்து சத்தியகுதரோட ஸ்தாபனை நடக்கும். பாக்கி எல்லா கண்டமும் மேப்லேயே இருக்காது. எப்படி இந்த உலகப்போர் 3 நாள் தான் எல்லாமே அழியுமான்னா அது மட்டும் இல்லை. அந்த பஞ்ச தத்துவங்கள் வச்சு செய்யுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானில் பூகம்பம் நடந்தது நேற்று நியூஸ் படி. அது இல்லாமல் இப்போ சுனாமி வந்து 2 சிட்டிக்கு வந்தது. நான் இதெல்லாம் நியூஸ் நான் கடைசியாக கேட்ட நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்களா, நம்ம பூகம்பம் அதுக்கு நம்ம கொடுக்குற வார்த்தைனா எர்த் குவேக். இது வரைக்கும் நம்ம கொடுத்த டெஃபினேஷன் அதுதான். ஜப்பானில் நேற்று அந்த எர்த் குவேக் அவங்க வச்சு பேர் என்னது மெகா குவேக் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும். சில வீட்டில் எல்லாத்துலையும் கேமரா வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா,
அந்த கேமராவில் வந்து இந்த எர்த்ஷேக் ஆடும் இல்லையா, அது ஃபோட்டோ வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அது ஒன்று ப்ளே பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்கிட்டே இருக்கு. பார்க்க நமக்கே பயமா இருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கு. இதனால அவங்க எர்த் குவேக்கு வச்ச பேர் வந்து மெகா குவேக். இதுதான் ஜப்பான்ல வந்து மெகா குவேக்னு அவங்க சொல்றாங்க. எத்தனையோ பூகம்பம் பார்த்துச்சு. ஏன்னா அது அந்த டெட்டானிக் பிளேட்னு சொல்லிட்டு அது மேலதான் அந்த நாடே இருக்கு. அது ஒரு 4 டெட்டானிக் பிளேட் மேல இருக்கு. அது வந்து அப்படி இப்படி நவுதுச்சுனாவே எர்த் குவேக் தான். எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு இந்த அதிர்வலைகள் இருந்துகிட்டே இருக்கும். தேவைப்பட்டா திருப்பி திருப்பி சுனாமி ஏற்பட்டு ஒரு ஊருக்காக வந்து தண்ணி வந்துட்டு போகும். இதை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ உலகப்போர் 3 1, அடுத்தது வந்து இந்த பஞ்ச தத்துவங்களோட லீலைகள் 1, மக்கள் அடிச்சுப்பாங்க. ஏன் ஈசம் பெருசு, உன் ஈசம் பெருசுன்னு சொல்லி அடிச்சுப்பாங்க. இப்படிதான் விநாசம் ஏற்படும். திரும்பவும் சத்தியுகம் ஸ்தாபனையாகவும் திருப்பி சனாதன தர்மம் 2500 வருஷம் இருக்கும். ஸோ இந்த நாடகம் கரெக்ட் தான். ஸோ 2500 வருஷம் சனாதன தர்மம் இருந்தது, 2500 வருஷம் சனாதன தர்மம் இல்லை. இருந்த காலகட்டம் சொர்க்கம், இல்லாத காலகட்டம் நரகம். இவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிந்திச்சிருக்கீங்களா? உங்களுக்கு சிந்திக்கும் போது வித்தியாசமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணால் நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.